சூப்பர்க்கா, நான் சொன்ன மாதிரியே கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்க தானே வெயிட் லாஸ்க்கு தகுந்த மாதிரி பன்னீர் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னீங்க. ஆமாக்கா ஆமாக்கா, இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல வெயிட் லாஸ் கேட்ட மாதிரி லோ ஃபேட் பன்னீர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த லோ ஃபேட் பன்னீரை வச்சு ஒரு சூப்பரான பன்னீர் கேப்சிகம் மசாலா பண்ணலாமா? நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேவ்ல போட்டுட்டு வேணுங்கிறப்போ செஞ்சு பாருங்க. சும்மா என்னோட ஸ்டைல ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா டேஸ்ட் நான் எதிர்பார்த்ததை விட பக்காவா இருந்துச்சு. நம்ம அனுபவிச்சதை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அடுத்த நாளே இதை ஒரு வீடியோவா ஷூட் பண்ணிட்டேன். பன்னீர், ஆனியன், கேப்சிகம் இது மூணையுமே இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூடவே 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் கடலை மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு ஓரமா வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கடாயில 1/2 ஸ்பூன் ஆயில் இல்லனா பட்டர், அதை இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க பன்னீர், கேப்சிகம், ஆனியன் மசாலாவை சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான ஆனியன், கேப்சிகம், பன்னீர் சப்ஜி ரெடி.